கடவுளுக்கு பூஜைகள் பண்றதுக்கு எந்த ரூலும் இல்ல, இருந்தாலும் எந்த ஒரு ரூலும் இல்லாத ஒரு பூஜை தான் இந்த பிரம்ம முகூர்த்த பூஜை தான். இந்த யூனிவர்ஸ் கூட நம்ம கனெக்ட் ஆகணும்னா ஒரே வழி இந்த பிரம்ம முகூர்த்த டைம் தான். சோ ஹாய், வணக்கம், வெல்கம் பேக் டு கேன்ச் வித் ராஜிமா எஸ் சேனல். எல்லாருமே எப்படி இருக்கீங்க? ஐ ஹோப் எல்லாருமே நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். நானும் ரொம்ப நல்லா இருக்கேன். இன்னைக்கு இந்த வீடியோல உங்க கூட நான் என்ன ஷேர் பண்ணிக்க போறேன்னா, பிரம்ம முகூர்த்த பூஜையை பத்தி ஒரு தெளிவான ஒரு வீடியோ போடுங்க சிஸ்டர். நம்ம இந்த பூஜையில என்ன செய்யலாம், என்ன செய்யக்கூடாது, இது எல்லாமே டீட்டெயிலா ஷேர் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தீங்க. பிரம்ம முகூர்த்த பூஜை பண்ணிட்டு இருக்கிறவங்களுக்கும் சரி, இல்ல இனிமேதான் ஆரம்பிக்கணும்னு நினைக்கிறவங்களுக்கும் சரி, கண்டிப்பா இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லா இருக்கும். வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பாருங்க. அப்புறம் ஒரு 2 விஷயம் எப்பவுமே நான் சொல்றதுதான், வீடியோ பார்த்து மறக்காம ஒரு லைக்கும் ஒரு கமெண்ட்டும் பண்ண மறந்துடாதீங்க. ஏன்னா உங்களோட ஒரு லைக்கும் ஒரு கமெண்ட்டும் மட்டும்தான் எனக்கு தெரிய வரும் எந்த அளவுக்கு இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்தது, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருதுன்னு சொல்லி. அப்புறம் இன்னொரு விஷயம், நம்ம சேனலை நம்ம வீடியோஸ் எல்லாம் ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி எனக்கு சப்போர்ட் பண்ணுங்க. இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணி எனக்கு சப்போர்ட் பண்ண எல்லா உள்ளங்களுக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி. சோ லேட் பண்ணாம வீடியோக்குள்ள போலாமா? வாங்க. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல், பிரம்ம முகூர்த்த பூஜையை பத்தி நான் சொல்லணும்னா, பிரம்ம முகூர்த்த பூஜையில எந்த ரூலுமே இல்ல. ஒரே ஒரு ரூல் தான். அது என்னன்னா, நம்ம பிரம்ம முகூர்த்தத்துல விளக்கு ஏத்துறது தான். விளக்கேத்தி நம்ம பூஜைகள் பண்றதுனாலும் பண்ணலாம், இல்லைன்னா நம்ம ஒரே விளக்கை ஏத்தி நம்ம மனதார அந்த இறைவன் கூட கனெக்ட் ஆறதுக்கு நம்ம தியானம் பண்ணலாம். ஒரே விளக்கு ஏத்துறதுனாலும் ஏத்தலாம், இல்ல நம்ம வீட்டுல நார்மலா எப்பவுமே நம்ம ஏத்துற விளக்கு ஏத்துறதுனாலும் அந்த விளக்கு மட்டும் கூட நம்ம ஏத்தலாம். இல்ல பஞ்சபூதம் கடவுளுக்கு தனியா 5 விளக்கு நீங்க ஏத்தி வழிபடணும்னு நினைக்கிறீங்கன்னா அந்த 5 விளக்கும் நீங்க ஏத்தலாம். இது விளக்கு ஏத்துறது நம்மளை பொறுத்துதான் இருக்கு, நம்ம எத்தனை விளக்கு நம்ம ஏத்துறோமோ. பிரம்ம முகூர்த்தத்துல நம்ம விளக்கு ஏத்துறது தான் கணக்கு. அப்போ அந்த பிரம்ம முகூர்த்த டைம் என்னன்னா, விடியா காலையில 3:30 மணில எடுத்து 5:30 மணி வரைக்கும் நம்ம விளக்கேத்தி வழிபடலாம். ஃபர்ஸ்ட் வீடியோல இந்த பிரம்ம முகூர்த்தம் நம்ம 2 வகமா நம்ம பண்ணலாம். ஒண்ணு நான் விளக்கேத்தி இப்படி நான் பூஜைகள் பண்றேன்னா இந்த மாதிரி நம்ம விளக்கேத்தி நம்ம அந்த பிரபஞ்ச கூட நம்ம கனெக்ட் ஆகலாம். இந்த மாதிரிலாம் முடியலன்னா ரெண்டாவது பாத்தீங்கன்னா, தூங்கி எந்திரிச்சு நம்ம அப்படியே உட்காந்து நம்ம மெடிடேஷன் பண்ணலாம், அந்த இறைவன் கூட கனெக்ட் ஆகுறதுக்கு. ஸோ விளக்கு ஏத்துறதும் ஏத்தலாம இருக்கிறதும் உங்களோட இஷ்டம் தான். மொத்தத்துல அந்த பிரம்ம முகூர்த்தத்துல நம்ம முழிக்கணும். நான் பிரம்ம முகூர்த்தத்துல பாத்தீங்கன்னா, பஞ்சபூத கடவுளுக்கு ஒரே விளக்கு, இந்த அகல் விளக்குல 5 திரி ரெட்டை திரியா போட்டு நான் விளக்கேத்தி நான் வழிபடுவேன். ஸோ எல்லாமே நம்மளை பொறுத்துதான் இருக்கு. நம்ம மனசு என்ன சொல்லுதோ, எப்படி வழிபடணும்னு, அதுவும் இல்லாம நமக்கு எப்படி கம்ஃபர்டபுளா இருக்கோ நம்ம அப்படி அந்த யூனிவர்ஸ் கூட நம்ம கனெக்ட் ஆகலாம். அப்புறம் இன்னொரு விஷயம் கேட்டிருந்தீங்க, நம்ம பிரம்ம முகூர்த்த பூஜையெல்லாம் நம்ம செய்யும் போது நான்வெஜ் எல்லாம் நம்ம சாப்பிடலாமா அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தீங்க. சோ நம்ம பிரம்ம முகூர்த்த பூஜை நம்ம செய்யறோம்னா அந்த பிரம்ம முகூர்த்தத்துல நம்ம விளக்கேத்துறது மட்டும்தான் கணக்கு. அதுக்கப்புறம் நம்ம என்ன சாப்பிடுறோம், என்ன சாப்பிடலாம், அதெல்லாம் எதுவுமே கணக்கு இல்ல. சோ நான்வெஜ் எல்லாம் சாப்பிடலாம் தாராளமா. சோ இன்னொரு விஷயம் கேட்டிருந்தீங்க, பிரம்ம முகூர்த்த பூஜை நம்ம செய்யும் போது டெய்லியுமே நம்ம தலைக்கு குளிக்கணுமான்னு சொல்லி கேட்டிருந்தீங்க. டெய்லியுமே தலைக்கெல்லாம் குளிக்கிறதுக்கு தேவையே இல்லை. யூஸ்வலா நீங்க எப்பெல்லாம் தலைக்கு குளிப்பீங்களோ அப்ப குளிச்சாவே போதும். ஸோ டெய்லியுமே நம்ம தலைக்கு குளிச்சோம்னா, யூஸ்வலா நம்ம ஒரு 6-7 மணிக்கு எந்திரிச்சிட்டு இருந்தோம்ல, அந்த டைமுக்கு கூட எந்திரிக்க முடியாது, ஏன்னா உடம்புக்கு முடியாம வந்துடும். சரி, டெய்லியுமே தலைக்கு குளிக்காதீங்க. பிரம்ம முகூர்த்த பூஜை நம்ம 21 நாளும் கடைபிடிக்கலாம், 48 நாட்களும் நம்ம கடைபிடிக்கலாம். அது நம்மளை பொறுத்து தான் இருக்கு. அப்புறம் இன்னொரு விஷயம் கேட்டிருந்தீங்க, பிரம்ம முகூர்த்த பூஜை நம்ம கடைபிடிச்சு நம்ம செய்யும் போது பீரியட்ஸ் ஆயிடுச்சுன்னா நம்ம என்ன செய்யறது, ஸ்கிப் பண்ணுமா இல்ல விளக்கு ஏத்தணுமா இப்படி எல்லாம் சொல்லி கேட்டிருந்தீங்க. நார்மலாவே நமக்கு பீரியட்ஸ் ஆயிடுச்சுன்னா நம்ம பூஜை அறையில போய் விளக்கெல்லாம் நம்ம ஏத்த மாட்டோம்ல, அதே மாதிரிதான் நம்ம பிரம்ம முகூர்த்த பூஜை நம்ம செய்யும் போதும் அந்த 5 டேஸும் நம்ம ஸ்கிப் தான் பண்ணணும். ரெண்டாவது நம்ம அந்த 5 டேஸ் முடிஞ்சு நம்ம ஆரம்பிக்கும் போது நம்ம கண்டினியூ பண்ணிக்கலாம். முதல்ல பண்ண பிரம்ம முகூர்த்த பூஜை நாட்களும் ரெண்டாவது நம்ம கண்டினியூ பண்ற நாட்களும் நம்ம கவுண்ட் பண்ணிக்கலாம், எந்த தப்பும் இல்ல. நெய்வேத்தியம் படிச்சுதான் பூஜைகள் செய்யணுமான்னு சொல்லி கேட்டிருந்தீங்க. இதுவும் உங்களை பொறுத்துதான் இருக்கு. ஏன்னா நார்மல் டேஸ்ல நீங்க டெய்லியுமே சுவாமிக்கு தீர்த்தம் இல்ல நெய்வேத்தியம் எல்லாம் படிச்சு நீங்க பூஜைகள் செய்யறீங்கன்னா நெய்வேத்தியம் நம்ம படிச்சு பூஜைகள் செய்யலாம். ஆனா பிரம்ம முகூர்த்த டைம்ல நம்ம எதுவுமே சமைச்சுலாம் நம்ம நல்லா படிக்க முடியாது, ஏன்னா டைம் அவ்வளவு இருக்காது. சோ அதனால நம்ம என்ன செய்யலாம்னா, வீட்டுல ஃப்ரூட்ஸ் இருக்கு, நட்ஸ் இருக்கு, இல்ல சர்க்கரை, வெல்லம், இந்த மாதிரி எது இருந்தாலும் நம்ம நெய்வேத்தியமா படிக்கலாம். இந்த மாதிரிலாம் எதுவுமே எங்க வீட்டுல இல்லைங்க, இதெல்லாம் படிக்கவும் முடியாது அப்படின்னு நினைக்கிறவங்க
வெறும் தண்ணி மட்டும் தீர்த்தமா ரெடி பண்ணி நம்ம வைக்கலாம். ஆனா அந்த தீர்த்தமா நம்ம ரெடி பண்ணி வைக்கிற தண்ணியில ஒரு 2-3 அரிசி நம்ம போட்டு வைக்கணும். 2-3 அரிசியை போட்டு நம்ம வைக்கிறதுனால என்ன ஆகும்னா நெய்வேத்தியம் படிச்சா கணக்கு வரும். சோ கூட தீர்த்தம் வச்சதும் மாதிரி இருக்கும், நெய்வேத்தியம் படிச்ச மாதிரி இருக்கும். எதுவுமே இல்லாதவங்க இந்த மாதிரி பண்ணலாம். சோ எதுவுமே கணக்கு இல்லைங்க, இப்படிதான் பண்ணணும் அப்படிதான் பண்ணணும்னு சொல்லி நம்ம கிட்ட என்ன இருக்கோ அதை வச்சு நம்ம பூஜைகள் செய்யலாம். பூஜைகள் பண்ணும் போது என்ன மந்திரங்கள் படிப்பீங்க அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தீங்க. ஃபர்ஸ்ட் நான் சொல்றது என்னன்னா, விநாயகரை மனதார நினைச்சு கணபதியாயே நமகன்னு சொல்லி 5 வாட்டி சொல்லுவேன். 2வது காயத்ரி மந்திரம் படிப்பேன் ஒருக்க. அப்புறம் 3வது பாத்தீங்கன்னா சிவ் சக்தியோட எனக்கு தெரிஞ்ச பேர்கள் போற்றியா சொல்லுவேன். எனக்கு எத்தனை பேர் தெரியுமோ அத்தனை பேரும் போற்றியா சொல்லுவேன். 4வது பாத்தீங்கன்னா நான் குருவா மனதார ஏத்துக்கிட்டு இருக்க ஸ்ரீ ராகவேந்திர குருவே போற்றி அப்படின்னு சொல்லி அவங்களுக்கு பூவால அர்ச்சனை பண்ணுவேன். பிரம்ம முகூர்த்த பூஜை நம்ம செய்யும் போது இந்த மாதிரி மந்திரங்கள்லாம் படிக்கணுமான்னு சொல்லி கேட்டீங்கன்னா அப்படிலாம் இல்லை, இது நம்மளோட இஷ்டம் தான். நான் நார்மலான டேஸ்ல எப்பவுமே நான் பூஜைகள் செய்யும் போது இந்த மந்திரங்கள்லாம் நான் படிப்பேன். அதனால மார்னிங்ல பூஜைகள் பண்ணும் போது கூடயே இந்த மந்திரங்களும் படிச்சு பூஜையை நல்லபடியாவே கம்ப்ளீட் பண்ணுவேன். முக்கியமா இன்னொரு விஷயம் சொல்லணும் என்னன்னா, நாம இந்த பிரம்ம முகூர்த்த பூஜை செய்யும் போது நம்ம வேண்டுதல் வைக்கும் போது என்கிட்ட இது இல்ல, இது எனக்கு வேணும் அப்படின்லாம் சொல்லி வேண்டுதல் வைக்க கூடாது. உங்களுக்கு என்ன தேவையோ உங்க வாழ்க்கையில அது கிடைச்சதா நன்றியை செலுத்தணும். ஏன்னா அந்த யூனிவர்ஸ்க்கு பாத்தீங்கன்னா யாரு நல்லவங்க யாரு கெட்டவங்க, யாருக்கு என்ன கொடுக்கணும் அதெல்லாம் தெரியாது. அந்த டைம்ல மனதார நம்ம மனசுல என்ன இருக்கோ அதுதான் கனெக்ட் ஆகும். அதனால இல்ல எனக்கு வேணும் அப்படின்லாம் சொல்லி வேண்டுதல் வைக்காம நமக்கு என்ன வேணுமோ அவங்க நமக்கு கொடுத்துட்டாங்க அப்படின்னு சொல்லி நம்ம நன்றியை செலுத்தணும். சப்போஸ் நம்ம பாத்தீங்கன்னா ஒரு நல்ல ஜாப்க்கு போகணும், இல்ல நமக்கு வீடு வாங்கணும். நான் வீடு வாங்கிட்டேன், எனக்கு நல்ல ஒரு ஜாப் கிடைச்சிருச்சு, நான் ரொம்ப சந்தோஷமா இருக்கேன், நீ கொடுத்த வாழ்க்கையில நான் ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருக்கேன், நீ குடுக்கற நான் வாங்குறதுக்கு நான் ரெடியா இருக்கேன் அப்படின்லாம் சொல்லி இந்த மாதிரி பாசிட்டிவா நம்ம பேசணும். நெகட்டிவா என்கிட்ட இல்ல நீ குடு அப்படின்லாம் சொல்லி நம்ம கேட்கவே கூடாது. அதனால உங்க வேண்டுதல் என்னவோ அதை நிறைவேறின மாதிரி ஒரு நன்றியை செலுத்துங்க. எவ்வளவு நம்ம யூனிவர்ஸ்க்கு நன்றியை நம்ம செலுத்துறோமோ அவ்வளவு நம்ம வாழ்க்கையில ஒரு பாசிட்டிவ் எனர்ஜி இன்க்ரீஸ் ஆகிக்கிட்டே இருக்கும், நல்லது நடந்துகிட்டே இருக்கும். இந்த மாதிரி எந்த ஒரு கொஸ்டினா இருந்தாலும் சரி கமெண்ட்ல கேளுங்க, உடனே ரிப்ளை வரும். நம்ம சேனலை ஃபாலோ பண்ணிட்டு இருக்கிறவங்களுக்கு நல்லாவே தெரியும்னு நினைக்கிறேன். பிரம்ம முகூர்த்த பூஜையை பண்ணிட்டு மார்னிங்ல எப்பவுமே இஞ்சி ட்ரிங்க் குடிப்பேன். ஸோ 1 கிளாஸ் தண்ணியை வச்சுட்டு அது 1/2 கிளாஸ் ஆகிற வரைக்கும் இஞ்சியை தட்டி போட்டு நல்லா கொதிக்க விடுவேன். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா பிரேக்ஃபாஸ்ட்கான ப்ரிப்பரேஷன் தான் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். பிரேக்ஃபாஸ்ட்ல பாத்தீங்கன்னா ஒரு ஹெல்தியான பிரேக்ஃபாஸ்ட்னே சொல்லலாம். நேற்றுக்கு நைட்டு டின்னர்ல சப்பாத்திக்கு பச்சை பயிர் தால் தான் செஞ்சிருந்தேன். ஸோ அந்த தால் கொஞ்சம் மிந்திருச்சு. அந்த தாலை வச்சு இன்னைக்கோட பிரேக்ஃபாஸ்ட்டை முடிக்க போறேன். எப்படின்னா கோதுமை மாவு கொஞ்சமா எடுத்துக்கிட்டேன், அதுல நைஸா ஆனியன் கட் பண்ணி கூட சேர்த்துக்கிட்டேன், கொத்தமல்லி புதினா இது எல்லாமே கட் பண்ணி சேர்த்துக்கிட்டேன், துருவின கேரட்டும் கூடயே சேர்த்துக்கிட்டு அதுக்கப்புறம் தேவையான அளவு நம்ம மசாலா சேர்த்துக்கலாம். மசாலால ரெட் சில்லி, தனியா தூள், மஞ்சள் தூள், சாட் மசாலா இது எல்லாமே நம்ம காரத்துக்கு தகுந்தமா நம்ம சேர்த்துக்கலாம். தேவையான அளவு சால்ட்டையும் சேர்த்துக்கிட்டு அப்புறம் கொஞ்சமா ஓமம் நம்ம கிரஷ் பண்ணி கூடயே நம்ம சேர்த்துக்கலாம். அதுக்கப்புறம் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிட்டு அதுக்கப்புறம் நம்ம நேற்றுக்கு முந்தின தால் இருந்ததுல பச்சை பயிர் தால், ஸோ இந்த தாலும் மிக்ஸ் பண்ணி நம்ம நல்லா பிசைஞ்சுக்கலாம். தண்ணி தேவையான அளவு மட்டும்தான் நம்ம சேர்க்கணும். முதல்ல நம்ம இந்த தாலில இருக்கிற தண்ணியை நம்ம நல்லா பிசைஞ்சிக்கலாம். தேவைப்பட்டா நம்ம லேசா தண்ணி நம்ம சேர்த்து பிசைஞ்சிக்கலாம். இப்போ நம்ம இந்த சப்பாத்தி ஒரு ஹை புரோட்டீன் சப்பாத்தினே நம்ம சொல்லலாம். ஏன்னா பச்சை பயிறு தால் இருக்கு, அதுல கேரட், ஆனியன், மசாலா, புதினா, தனியா இந்த இன்கிரீடியன்ஸ் எல்லாமே நம்ம சேர்த்து பிசைஞ்சு சப்பாத்தி போடுறதுனால ஒரு ஹை புரோட்டீன் சப்பாத்தினே நம்ம சொல்லலாம். சோ இந்த சப்பாத்தி டைட்ல இருக்கிறவங்களும் சாப்பிடலாம். டைட்ல இருக்கிறவங்க ஆயில் ஸ்ப்ரெட் பண்ணாம நெய் மட்டும் லேசா ஸ்ப்ரெட் பண்ணி சாப்பிட்டுக்கலாம். அப்படி டைட்ல எல்லாம் இல்லைன்னா நீங்க ஆயில் கூட நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி சாப்பிடலாம். இது கூட பாத்தீங்கன்னா நம்ம கடு இல்லைன்னா ஊறுகாலாம் வச்சு நம்ம சாப்பிடலாம், செம்மையா இருக்கும். இன்னைக்கு சாட்டர்டே எல்லாருக்குமே லீவு, ஸோ அவங்க எல்லாருமே தூங்கிட்டு இருக்காங்க. அதுங்குள்ள இந்த சப்பாத்தி மாவை நல்லா பிசைஞ்சு வச்சுட்டா நல்லா ரெஸ்ட் விட்ட அப்புறம் நம்ம சப்பாத்தி போடும் போது நல்லா சாஃப்டா இருக்கும். ஸோ அதுக்குள்ள என்னோட இஞ்சி ட்ரிங்க்கும் ரெடி ஆயிடுச்சு. ஸோ கண்டிப்பா இந்த வீடியோ ஒரு யூஸ்ஃபுல்லான ஒரு வீடியோவா இருக்குன்னு நினைக்கிறேன். எப்பவுமே நான் சொல்றது இதுதான், இந்த வீடியோவை பார்த்துட்டு மறக்காம ஒரு லைக்கும் ஒரு கமெண்ட் பண்ண மறந்துடாதீங்க. ஏன்னா உங்களோட ஒரு லைக்கும் ஒரு கமெண்ட்டும் மட்டும்தான் எனக்கு தெரிய வரும் எந்த அளவுக்கு இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்ததுன்னு சொல்லி.
அப்புறம் இன்னொரு விஷயம், நம்ம சேனல்ல நம்ம வீடியோஸ் எல்லாம் ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி எனக்கு சப்போர்ட் பண்ணுங்க. ஏன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமலேயே நிறைய பேர் வந்து வீடியோஸ் எல்லாம் பாக்குறீங்க. ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. பை பை.